வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஓண திருநாளில் நாங்கள் எங்கள் வீட்டில் ஒரு ஓண சத்யா ரெடி பண்ணி ஃபேமிலியாக உட்காந்து இந்த ஓணத்தை செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த vlogல நாங்கள் என்னென்ன டிஷ்ஷஸ் இந்த ஓணத்துக்கு ப்ரிப்பேர் பண்ணோம், ஸோ எப்படி நாங்கள் குடும்பமாக சாப்பிட்டு இந்த ஓணத்தை செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னு காமிக்க போகிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நிச்சயமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்கள் வியூஸை எல்லாம் டைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோவுக்கு போகலாம். ஸோ ஒரு பாத்திரம் எடுத்து அதில் தேங்காய் எண்ணெய் கலந்துக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே ஒரு 150 கிராம் இஞ்சி அதை எடுத்து நான் நல்லா திருகி வச்சுருக்கேன். ஸோ அந்த இஞ்சியை ஒரு 3 வாட்டி கொஞ்சம் உப்பு கலந்து நல்லா பிசைஞ்சு தண்ணியில் அலசி வடிகட்டி எடுக்கணும். ஸோ தண்ணி இல்லாமல் நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. 3 வாட்டி அப்படி பண்ணணும். ஸோ அந்த இஞ்சியை அதில் அப்படியே அந்த தேங்காய் எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ நிதானமாக வதக்குங்க. லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகுறது வரைக்கும் வதக்கணும். ஸோ இப்போ ஒரு பெரிய உருண்டை புளி எடுத்துக்கோங்க. அதில் 1/4 லிட்டர் நல்ல சூடு தண்ணி கலந்துக்கோங்க. நல்ல கொதிச்ச வெந்நீர் கலந்து அதை அப்படியே அந்த புளியை கரைச்சிக்கோங்க அதில். ஸோ அந்த புளி கரைசல் நல்லா ஆறின உடனே வடிகட்டி எடுத்து ஒரு குக்கரில் ரெடியாக வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நல்லா வடிகட்டிட்டேன். ஸோ அதோடு சேர்த்து ஒரு 1/4 லிட்டர் தண்ணி கூட ஆட் பண்ணுங்கள். இப்போ டோட்டலாக 1/2 லிட்டர் தண்ணி ஆயிடுச்சு. ஸோ நான் நல்ல வெந்நீர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவு வத்தல் மிளகுத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சப்பொடி, இது ரெண்டையும் நல்லா கலந்துக்கிட்டு இந்த குக்கரை மூடி விசில் போட்டு ஒரு 15 நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுங்க. அப்போ தான் இந்த இஞ்சி புளி ரொம்ப டேஸ்ட்டாக வாசமாக இருக்கும். ஸோ இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. புளி கரைசல் நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த இஞ்சி புளி செய்கிறதுக்கு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை கூட ரெடியாக வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஒரு டீப்பான ஒரு பேன் ஒன்று எடுத்து அதில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஸோ அதில் தாளிக்க வேண்டிய பொருட்களை 1 by 1 ஆட் பண்ணணும். ஸோ தேங்காய் எண்ணெய் சூடான உடனே அதில் கடுகு தாளிச்சிட்டு ஒரு 5 சிறிய வெங்காயம் பொடியாக நறுக்கியது, ஒரு 5 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கியது, ஒரு 6 வத்தல் மிளகாய், அப்புறம் நிறைய கருவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ இது அப்படியே பொன்னிறமாக வதங்கின உடனே அதோடு சேர்த்து ஏற்கனவே நம்ம வதக்கி வச்சுருக்கிற அந்த இஞ்சியை வதக்கிக்கோங்க. ஸோ இப்போ ஒரு 2 மினிட் அப்படியே வதக்கிட்டு ஏற்கனவே நம்ம குக்கரில் குக் பண்ணி வச்சுருக்கிற புளி கரைசலை அப்படியே சேர்த்துக்கோங்க. இப்போது ருசிக்கு ஏற்றவாறு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம இஞ்சில் நம்ம அதை தண்ணி போட்டு உப்பு போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ அதை கன்சிடர் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பும் அந்த நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ இது நல்லா கொதிக்கணும். அப்படியே கிண்டி விட்டு திறந்து அப்படி கொதிச்சா போதும். ஒரு 20 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். ஸோ 20 நிமிஷம் கழித்து பார்க்கும்போது இஞ்சி புளி தயார். பாருங்கள், ரொம்ப டெலிஷியஸான ட்ரெடிஷ்னல் கேரளா ஸ்டைல் இஞ்சி புளி. இதை புளியிஞ்சின்னு கூட சொல்லுவாங்க. இது இஞ்சி புளி ட்ரெடிஷ்னல் ஓண சத்யாவுக்கு நம்ம யூஸ் பண்ணுற கேரளா ஸ்டைல் இஞ்சி புளி நான் பண்ணியிருக்கேன். ஹாப்பி ஓணம். இஞ்சி புளி செம டேஸ்டாக இருக்கு. ஸோ ஃபைனலாக எல்லா சாப்பாடு சாப்பிட்ட பிறகு தான் இஞ்சி புளி சாப்பிடணும். அது நம்ம டைஜஷனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த டிஷ் ஸ்பெஷலாக ஓணத்துக்கு செய்வாங்க. இந்த எண்ணெயில் உள்ள பலகாரங்கள் அதெல்லாம் சாப்பிட்டு இன்டைஜஷன் வராமல் இருக்கும். இஞ்சி புளி ரொம்ப நல்லது. 6 months வரைக்கும் கெடாமல் இருக்கும். ரொம்ப டேஸ்டியான டிஷ் இது. ஸோ நிச்சயமாக நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து ஓண சத்யா சாப்பிட்டு എൻജോയ് பண்ணுங்க. സോ എല്ലാവരും വീട്ടിൽ ഫാമിലി ആയിട്ട് സന്തോഷമായിട്ട് ഈ ഓണം ആഘോഷിക്കണേ. സോ എൻ്റെ വീഡിയോസ് കാണുന്ന എല്ലാവരും സബ്സ്ക്രൈബ് ചെയ്യണം, ലൈക്ക് ചെയ്യണം, അതുപോലെ ഫ്രണ്ട്സിന് ഷെയർ ചെയ്യണം. So with another beautiful video, I'll be back soon. So നന്ദി, மீண்டும் சந்திப்போம்.